Hello everyone. I'm very happy to inform Dr. Shobana's online coaching classes for UGTRB begins from April 1st, 2026. இது ஒரு 10 weeks கோர்ஸா உங்களுக்கு இருக்க போகுது. இந்த கோர்ஸ்ல explanation videos for all topics, complete study materials, MCQs, weekly test batch, quick revision sheets உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த வீக்கில் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கவர் பண்ண போகிறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். அதே மாதிரி கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆல்சோ வில் பி ப்ரொவைடட். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதில் உங்களுக்கு ஆத்தர் இன்ட்ரோ, டீட்டெயில்டு சம்மரி, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், MCQs எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். MCQs ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அரௌண்ட் 1000 கொடுத்துருக்கேன். டோட்டலாக அரௌண்ட் 10,000 MCQs உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து அந்த வீக்கோட எண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறீங்கன்னா அந்த வீக்கோட எண்டில் டெஸ்ட் பேட்ச்சில் ஃபர்ஸ்ட் யூனிட்கான டெஸ்ட் பேட்ச் நடக்கும். அது 3 hours டெஸ்ட்டாக நடக்கும். 150 மார்க்ஸ்க்கு நடக்கும். ரிசல்ட்ஸ் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸை வாங்குறவங்களுக்கு MCQs ஒன்லேயும் குவிக் ரிவிஷன் ஷீட்ஸும் ஆடட் பெனிஃபிட்ஸாக ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். ஸோ 7200893046 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபீ டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது லிமிட்டட் சீட்ஸ் தான், சீக்கிரமாக என்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ரேட்ஸ் எல்லாம் ரிவைஸ் ஆகும். அதனால ஏர்லியராக உங்கள் சீட்ஸை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நாகமண்டலா, எ பிளே பை கிரிஷ் கர்னாட். இது வந்து உங்களுக்கு இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வரும். ஸோ திஸ் இஸ் அ play that is prescribed for TRB UG. So before we enter into the class, a kind request. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ கிரிஷ் கர்னாட் பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படின்னு சொன்னால், ஹீஸ் எ வெரி வெல் நோன் பிளேரைட், இந்தியன் பிளேரைட். அவர் நாட் ஓன்லி தட், அவர் வந்து மல்டி ஃபெசட்ஸ் இருக்குது, அவருக்கு பல்முகங்கள் இருக்குது. அவரை நம்மளுக்கு எப்படியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒரு இந்தியன் ஆக்டராக நல்லாவே தெரியும். ஐ ஷோ ஹிஸ் பிக்சர் ஸோ தட் யூ வுட் ரெக்கக்னைஸ் ஹிம். இதுதான் மிஸ்டர் கிரிஷ் கர்னாட். ஸோ இவரை நீங்கள் நிறையா தமிழ் மூவிஸ்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஹீ இஸ் நவ் நோ மோர். 2019 இறந்துட்டாரு. ஸோ திஸ் இஸ் அவர் ஆத்தர் ஆஃப் நாகமண்டலா, துக்ளக், இந்த மாதிரி ஃபேமஸான பிளேஸ் எழுதினது அவர் தான். ஸோ கிரிஷ் கர்னாட் வாஸ் born on 19th May 1938 and he lived up to 10th June 2019. Was an Indian actor, film director, Kannada writer, playwright and a ஞானபீத் awardee. ஞானபீடம் அவார்டு அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. Who predominantly worked in South Indian cinema and Bollywood. சவுத் இந்தியன் சினிமாஸில் நிறைய சினிமாஸில் அவர் நடிச்சிருக்காரு. நம்மளுக்கு நிறைய மூவிஸில் அவரை பார்த்துருப்போம். ஹி வாஸ் அ ரெசிபியன்ட் ஆஃப் 1998. எந்த இயர் வந்து ஞானபீத் அவார்டு வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் ஞானபீடம் அவார்டு. அது 1998 ஞானபீத் அவார்டு, த ஹையஸ்ட் லிட்ரரி ஆனர் கன்ஃபர்ட் இன் இந்தியா. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான லிட்ரரி அவார்டு, இலக்கியத்துக்காக கொடுக்கப்படுற ஒரு மிகச்சிறந்த அவார்டு வந்து ஞானபீடம் அவார்டு. ஸோ ஹி ஹஸ் காட் தட். For 4 decades, Kannad composed plays often using history and mythology to tackle contemporary issues. அவரோட பிளேஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்தும் மித்தாலஜிலேருந்து தான் அதிகமாக எடுத்திருப்பாரு. ஆனால் அது பழைய கதைகளை சொல்கிற மாதிரி இருக்காது, அந்த ரிலேட் பண்ணிக்குவார். எப்படின்னா இந்த ப்ரெசன்ட் டே சோஷியல் ஈவில்ஸோட கொஞ்சம் ரிலேட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். மித்லேருந்து சொன்னாலும் ஹிஸ்ட்ரியிலேருந்து சொன்னாலும் ஏதாவது சோஷியல் ஈவில், ஏதாவது ஒரு விஷயத்தை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். He translated his plays into English and received acclaim. இதில் இவருக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, இவர் கன்னடால தான் மெயினாக எழுதுவார். அதுக்கப்புறம் அவரோட பிளேஸ் அவரே இங்கிலீஷ்லையும்
டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இமோஷன்ஸ் எதுவுமே குறையாம பார்த்துக்குவார் அவரோட பிளேஸ்ல. ஸோ ஹி வாஸ் கன்ஃபர்ட் பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன். ஸோ இந்த 2 அவார்ட், நாட் ஒன்லி ஞானபீட் அவார்ட், இந்த 2 அவார்ட்ஸுமே அவருக்கு கிடைச்சிருக்கு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் 4 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. ஹி வாஸ் அ பிரசன்டர் ஃபார் அ வீக்லி சயின்ஸ் மேகசின் ப்ரோக்ராம் கால்டு டேர்னிங் பாயிண்ட் தட் ஏர்ட் ஆன் தூர்தர்ஷன் இன் 1991. அது மட்டும் இல்லை, அவர் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு சயின்ஸ் மேகசின் ப்ரோக்ராம் ஒன்று கூட அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு தூர்தர்ஷன்ல. தூர்தர்ஷன் சேனல் டாமினண்டா இருந்த பீரியட்ல இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் வராதப்போ அவர் வந்து நிறைய டிவி சீரியல்ஸ்லயும் நடிச்சிருக்காரு. அப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது பேர் வந்து டேர்னிங் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் அவர் playwright Girish Karnad, and this is the playwright. So we will get into the play. பிளேக்குள்ள போறதுக்கு முதவே கிரிஷ் கர்னாட் வந்து ஒரு சின்ன ப்ரிஃபேஸ் எழுதியிருக்கிறாரு. அது ஃபுல்லா நான் கொடுக்கல, பட் ஒரு சின்ன அதுல எது முக்கியமோ அது மட்டும் கொடுத்துருக்கேன். நாகமண்டலா அந்த பிளே பத்தி அவரே சொல்றாரு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 ஓரல் டேல்ஸ் ஃப்ரம் கர்நாடகா. அதாவது வாய்வழி கதைகள் இருக்குல்லையா, அப்படியே சொல்லி வழியா வர்ற கதைகள்ல இருந்து 2 கதைகள்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் நாகமண்டலா. விச் ஐ ஃபர்ஸ்ட் ஹர்ட் செவரல் இயர்ஸ் அகோ ஃப்ரம் ப்ரொஃபசர் கே ராமானுஜன். இந்த ஸ்டோரியை அவர் எங்க கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, ராமானுஜம் இருக்கிறாரு இல்லையா, நம்ம ஏ.கே. ராமானுஜம் ஒரு சாங், ஒரு போயம் கூட படிச்சிருப்போம், ரிவர்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஸ்டோரிஸ் நான் கேட்டேன்னு சொல்றாரு. பட் தட் இஸ் ஒன்லி த லீஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் டெடிகேட்டிங் திஸ் பிளேஸ் டு ஹிம். ஏன்னா இந்த பிளேயை வந்து அவருக்காக தான் டெடிகேட் பண்ணியிருக்காரு, அது தெரிஞ்சுக்கோங்க. நாகமண்டலா ஹஸ் பீன் டெடிகேட்டட் டு ப்ரொஃபசர் ஏ.கே. ராமானுஜம். இது ஒரு 1 வேர்ட் கொஸ்டினா இருக்கலாம். ஸோ நோ தட் திஸ் பிளே இஸ் டெடிகேட்டட் டு ஏ.கே. ராமானுஜம். அதுக்கப்புறம் ஹி ரோட் நாகமண்டலா எப்போ எழுதினேன்னு சொல்றாரு பாருங்க. டூரிங் த இயர் ஐ ஸ்பென்ட் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அஸ் விசிட்டிங் ப்ரொஃபசர் அண்ட் ஃபுல் பிரைட் ஸ்காலர் இன் ரெசிடென்ஸ். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஏ.கே. ராமானுஜம் எங்க இருந்தாருன்னா, அவர் சிகாகோல தான் இருந்தாரு. அங்க சிகாகோ யூனிவர்சிட்டியில தான் ப்ரொஃபஸரா இருந்தாரு. இவர் வந்து பார்ட் டைம் ப்ரொஃபஸரா அங்க போயிருந்திருக்கிறாரு. யாருன்னா கிரீஷ் கர்னாட். அப்போ போனப்போ அவர்கிட்ட இருந்து கேள்விப்பட்ட கதைகள் தான். அது மட்டும் இல்ல, அவருக்கும் ஒரு நல்ல ரேப் அப் பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஹி இஸ் டெடிகேட்டிங் திஸ் story, this drama to the professor A.K. Ramanujam. So in the preface எப்போ எழுதியிருக்காருன்னா 28th November 1988 by G.K. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிஃபேஸ் இருந்தது, முன்னுரை இருந்தது. ஸோ வி வில் கெட் இன் டு த பிளே. ஓகேங்களா, பிளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது 2 acts ஆன பிளே தான், சின்ன பிளே தான். ஸோ வி வில் see it in 3 or 4 parts, 4-5 பார்ட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த பிளே வந்து முடிச்சிருவோம். ஸோ கேரக்டர்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் த, ஒரு சின்ன நம்ம இந்த பாட்டி தாத்தா சொல்கிற கதைகள் மாதிரி தான் இது இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரைட்டர் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். யூ கேன் ஈஸிலி ஃபாலோ. கேரக்டர்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் தி அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேன், ஒருத்தர் மனுஷன் அப்படின்னு சொல்கிறார், த மேன் தான் போட்டுக்கிறாரு, ஆர்டிகிள் போட்டுக்கிறார் மேனுக்கு. த எக்ஸ்ஹியூம்ஸ்னா ஃப்ளேம்ஸ்ன்னா தெரியும் இல்லையா, அந்த தீ ஜுவாலைகள், அதுதான். ஓகேங்களா. அந்த ஸ்டோரின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ராணி அவங்க தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட். அப்பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ராணியோட ஹஸ்பண்ட். அப்பண்ணா. குருடவ்வா அப்படின்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான அந்த ஸ்டோரி பார்க்குறப்ப தெரியும், சும்மா இந்த பேர் வச்சுக்கலாமா அந்த பேர் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நார்மலான ஒரு நார்மலான நேம் ராணி அப்படிங்கிறது. அப்பண்ணா அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஒரு நார்மலான ஒரு நேம், ஒரு மேனுக்கு இருக்கக்கூடிய நேம். குருடவ்வா, ஏன் குருடவ்வானா அவங்களுக்கு வந்து அவ்வாங்கிறது வந்து பாட்டியை அவ்வான்னு சொல்லுவாங்க. குருடவ்வா அப்படின்னு சொன்னா கண்ணு தெரியாதனால அவங்களுக்கு பேரு குருடவ்வா. ஓகே. கப்பண்ணா அப்படின்னா ஒரு டார்க் கலர் கப்பண்ணா அப்படின்னு சொன்னா கண்ணடிகால வந்து கருப்பா இருப்பவன் அப்படின்னு சொல்லி இங்க வைக்கிறாங்க இல்லையா, கருப்பண்ணன் அப்படிங்கிற மாதிரிதான் கப்பண்ணா. இங்க அடுத்தது நாகா, விச் மீன்ஸ் த கோப்ரா. இங்க ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, நாகா, ஒரு கோப்ரா ஒன்று இந்த பிளேல முக்கியமான ரோல் பிளே பண்ணும். 3 வில்லேஜ் எல்டர்ஸ், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 3 பெரிய மனுஷங்க நியாயம் சொல்ல வருவாங்க. ஸோ அவங்க தான் 3 வில்லேஜ் எல்டர்ஸ். இதுதான் கேரக்டர்ஸ் இன் த பிளே.
ஸோ வி வில் கோ வித் த ப்ரொலாக். ப்ரொலாக் ஒரு முன்னுரை, முன்னுரை இல்லை, இந்த ஸ்டோரிக்கான ஒரு அவரே கொடுத்துருக்குற ஒரு ப்ரொலாக் தான். ஓகே, ரைட். ப்ரொலாக் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு மொதல் என்ன நடக்குதுன்றத பார்த்துக்கிறோம். ப்ரொலாக் மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஆக்ட் 1 ஆக்ட் 2 ஆரம்பிக்கும். ப்ரொலாக். த இன்னர் சாங்டம் ஆஃப் அ ரூயின்ட் டெம்பிள். ஒரு பாலடைஞ்ச கோயில், அதில் இருக்கக்கூடிய இன்னர் சாங்டம் அப்படின்னா கர்ப்ப கிரகம். ஓகேங்களா, சாங்டம் சாங்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்ப கிரகத்தை. ஸோ த இன்னர் சாங்டம் ஆஃப் அ ரூயின்ட் டெம்பிள். த ஐடல் இஸ் broken, ஸோ த ப்ரிசைடிங் deity ஆஃப் த டெம்பிள் cannot be identified. உள்ளே இருக்க அந்த சிலை வந்து உடஞ்சு போயிருக்கு, அதனால எந்த சாமியோட சிலைன்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே சர்க்காசம் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சின்ன சின்ன கிரிட்டிசிசம் போய்கிட்டே இருக்கும், மாக்கிங் இருக்கும். It is night. அது இரவு நேரம். Moonlight sleeps in through the backs of the roofs and the walls. moonlight அப்படியே ஒரு ஒரு சின்ன சின்ன இது மூலமா ஒவ்வொரு இடங்கள்ல வந்துட்டு இருக்குது. A man is sitting in the temple, long silence, suddenly he opens his eyes wide. ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, நீங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. A man is sitting in the temple, long silence, அமைதியா இருக்கு. திடீர்னு he opens his eyes wide, திடீர்னு அப்படியே உட்கார்ந்துருந்தவன் திடீர்னு கண்ணை அப்படியே விரிச்சு பார்க்குறான். அப்புறம் திரும்ப he closes them, கண்ணை மூடிக்கிறான். then uses his fingers to pry open his lids. அப்புறம் என்ன பண்றான், ரெண்டு கையை இந்த விரல்களை வச்சு அந்த கண்ணை வந்து அப்படியே திறந்து வச்சுக்கிறான். ஏன்னா கண்டிப்பா கண்ணு திறந்தே இருக்கணுங்கிற மாதிரி அவன் திறந்து வச்சிருக்கான். then he goes back to his original Moro stance. அப்புறம் திரும்ப அப்படியே தூக்க கலக்கத்துக்கு போறான். he yawns involuntarily, அப்படியே கொட்டாவி விட்டுட்டே இருக்கிறான். அவனே அறியாம அப்படியே கொட்டாவி வந்துட்டே இருக்கு. then reacts to the yawn by shaking his head violently and turns to the audience. அவனே ஐயோ கொட்டாவி விடக்கூடாதுன்ற மாதிரி தலையெல்லாம் அப்படியே ஆட்டிட்டு அப்படியே வயலண்டா தலையை ஆட்டிட்டு அப்படியே ஆடியன்ஸ் பார்த்து திரும்பி உட்காரான். இதெல்லாம் டிராமா ஸ்டேஜுக்காக எழுதப்பட்டது. ஸோ அதையும் சேர்த்து தான் இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆடியன்ஸை பார்த்து உட்கார்றான். மேன் சொல்றான், ஐ மே பி டெட் விதின் த நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அப்படிங்கிறான். ஆடியன்ஸ் பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இறந்துடுவேன். லாங் பாஸ், திரும்பவும் அமைதியாக இருக்கான். ஐ எம் நாட் டாக்கிங் ஆஃப் ஆக்டிங் டெட், ஆக்சுவலி டெட். ஐ மைட் ரைட் die in front of your eyes அப்படிங்கிறான். ஓகே, சும்மா ஆக்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல, நிஜமாவே சாக போறேன் உங்க கண்ணு முன்னாடி அப்படிங்கிறான். அப்புறம் திரும்ப ஒரு பாஸ், கொஞ்சம் நிப்பாட்டான். a medicant told me you must keep awake at least one whole night this month. if you can do that you will live, if you not you will die on the last night of the month. ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னான், ஒரு குறி சொல்றவன் மாதிரி ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், நீ வந்து இந்த மாசத்துல ஒரு நாளாவது ஃபுல் நைட் நீ கண்ணு முழிச்சு இருக்கணும், அப்பதான் உயிரோட வாழ்வ, இல்லைன்னா செத்து போயிடுவ அப்படின்னு. அவன் மெடிக்கன்ட், அதாவது ஒரு டாக்டர் மருத்துவர் மாதிரி, குறி எல்லாமே சேர்ந்து கலந்த ஒருத்தர். ஓகே, குறியும் சொல்வாரு, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு இதுவும் சொல்லுவாரு, அதுக்கான பரிகாரமும் சொல்றவர். அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ வாழணும்னா இந்த மாசத்துல ஒரு நாள் நீ முழிச்சிருக்கணும், நைட் ஃபுல்லா தூங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஐ லாஃப்ட் அவுட் when I heard him. I thought nothing would be easier than spending a night awake. அவன் சொன்னோன்னா, அந்த மெடிக்கன் சொன்னோன்னே நான் வந்து சிரிச்சேன். ஏன்னா இதை விட என்னடா சிம்பிளான பரிகாரம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சேன். அது ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். I was wrong. Perhaps death makes one sleepy. Every night this month I've been dozing off before even being aware of it. ஆனா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இது நினைச்சு பாக்குறதுல சரி இன்னும் தான் நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நல்லா தூங்கிட்டேன். I am convinced I am seeing something with these eyes of mine only to wake up and find I was dreaming. Tonight is my last chance. So ஒவ்வொரு நாளும் இப்படிதான் முழிச்சிட்டு இருக்கணும்னு நினைப்பேன், ஆனா தூங்கிடுவேன். ஆனா கடைசியில பார்த்தா நான் கனவு கண்டுட்டு இருந்திருப்பேன், எந்திரிச்சிருப்பேன். Tonight is my last chance. இன்னைக்குதான் கடைசி நாள், இந்த மாசத்தோட கடைசி நாள், இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸும் கூட. Pass. For tonight is the last night of the month. Okay, இன்னைக்கு தான் last night of the month. Even of my life. என்னோட வாழ்க்கையின் கடைசி நாளும் இதுதான். Perhaps, தெரியல, அது அப்படியா கூட இருக்கலாம். For how do I know sleep won't creep in on me again as it has every night so far? எப்படி எல்லா நாளும் முழிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தூக்கம் வந்து என்ன தழுவியதோ அதே மாதிரி இன்னைக்கும் என் மேல அது வந்து படர்ந்துக்கும். அது நான் வந்து என்னை அறியாம தூங்கிடுவேன், அப்புறம் நான் செத்து போயிடுவேன். ஐ மே டோஸ் ஆஃப் ரைட் இன் ஃப்ரம் யூ அண்ட் தட் வில் பி த எண்ட் ஆஃப் மீ. அப்படியே தூங்கிடுவேன் உங்க முன்னாடியே, அப்படியே நான் செத்தும் போயிடுவேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே,
I asked the medicant what I had done to deserve this fate. அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன், மெடிக்கன்ட்ட நான் கேட்டேன், ஏன்பா நான் அப்படி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். And he said, you have written plays, you have staged them, you have cast so many good people who came trusting you to fall asleep twisted in miserable chairs, that all that abused mass of sleep has turned against you and become the curse of death. இது ஒரு நல்ல ஒரு சர்க்காசம், ஒரு கிண்டல் தான், இது கேலி தான். எதை பத்தி அப்படின்னு சொன்னா அந்த டிராமா டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் பத்தி ஒரு கேலி. அவர் மெடிக்கன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏன்டா சாகணும், நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். அந்த மேன் கேட்டப்போ அந்த மெடிக்கன் சொன்னாராம், யூ ஹாவ் ரிட்டன் பிளேஸ், யூ ஹாவ் ஸ்டேஜ்டு தெம், யூ ஹாவ் காஸ்ட் சோ மெனி குட் பீப்புள். நிறைய பேர் நல்ல மனுஷங்க ஓ டிராமாவை நம்பி நீ நிறைய பிளேஸ் எழுதுன, அது மட்டும் இல்ல அது ஸ்டேஜ் பண்ணியிருக்க, எனாக்ட் பண்ணிருக்க டிராமா ஸ்டேஜ்ல. உன்னைய நம்பி நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, தே ஹவ் கம் டு த டிராமா தியேட்டர்ஸ். ஆனா வந்து உட்கார்ந்தவங்க அவங்களால வந்து முழிச்சும் பார்க்க முடியாம தூங்கி இருந்திருக்காங்க. அதுவும் கஷ்டப்பட்டு அந்த சேர்ல ரொம்ப மிசரபிளா தூங்கி இருந்திருக்காங்க. அப்போ அத்தனை பேரோட தூக்கத்தை நீ வந்து கொடுமையா பாதிச்சிருக்க. அவங்களோட தூக்கத்தை எல்லாம் பாதிச்சு நீ பிளே எழுதியிருக்க. உன்னோட ஸ்டோரி எப்படி இருந்தது, அவ்வளோ கேவலமா இருந்தது. தட் ஆல் அப்யூஸ்டு மாஸ் ஆஃப் ஸ்லீப், அத்தனை பேர் தூக்கத்தோட அந்த சாபம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹஸ் டர்ன்ஸ் அகெயின்ஸ்ட் யூ அண்ட் பிகம் த கர்ஸ் ஆஃப் டெத். அதுதான் உனக்கு சாபமா வந்துருச்சு அப்படின்னு. அந்த தூக்கத்தோட சாபம் தான் உனக்கு சாகிறதுக்கான சாபமா வந்துருச்சுன்னு சொல்றாரு. Pause. I hadn't realized my plays had that much impact. ஏன் நாடகங்களுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறாரு. ஸோ அதான் சர்காஸ்டிக்கா இது வந்து போயிட்டு இருக்கு. Tonight may be my last night, so I have fled from home and come to this temple, nameless and empty. இன்னைக்கு தான் லாஸ்ட் நைட்டு, அதனால வீட்டில் இருக்க வேணான்னு இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். For years I have been forbidding it over my family as a writer. I could not இது என்ன வேர்டுன்னு தெரில, அந்த ஒரு ஒர்க்கில் இருந்து நான் காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சம்திங் இஸ் ராங் இஸ் ஹியர். For years I have been forging-ஆ இருக்கலாம், ஓகே, ஃபோர்ஜிங், இட் ஷுட் பி ஃபோர்ஜிங். வீட்டையே நான் ஏமாத்திட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு ரைட்டரா. ஃபார் இயர்ஸ் ஐ ஹவ் பீன் ஃபோர்ஜிங் மை ஃபேமிலி தட் ஐ பீன் அ ரைட்டர். நான் ஒரு ரைட்டர்னு சொல்லி வீட்டை ஏமாத்திட்டு இருந்தேன். ஐ குட் நாட் பிரிங் மை செல்ஃப் டு டை அஸ் அ ரைட்டர்ஸ் டெத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அவங்க முன்னாடி இப்படி எழுதுனதுனால தான் சாக போறேன்னு என்னோட சாபத்தை சொல்லி சாக நான் விரும்பல. ஐ ஸ்வேர் பை திஸ் ஆப்சென்ட் காட், இஃப் ஐ சர்வைவ் திஸ் நைட் ஐ ஷல் ஹாவ் நத்திங் மோர் டு டூ வித் தீம்ஸ், பிளாட்ஸ் ஆர் ஸ்டோரிஸ். இங்க இருக்க கடவுள் மேல ஆணையா சொல்றேன், இன்னைக்கு மட்டும் நான் உயிரோட எந்திரிச்சிட்டேன், தூங்காம இருந்து உயிர் பொழைச்சிட்டேன் அப்படின்னா இன்னமேட்டு நான் கதையே எழுத மாட்டேன். ஐ ஹாவ் நத்திங் மோர் டு டூ வித் தீம்ஸ், பிளாட்ஸ் ஆர் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். ஐ அப்ஜர் ஆல் ஸ்டோரி டெல்லிங், ஆல் பிளே ஆக்டிங். இந்த நிமிஷத்துல இருந்து நான் அதெல்லாம் விட்டுடுறேன். ஃபீமேல் வாய்ஸஸ், அவர் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பெண் குரல்கள் வெளியே கேட்குது கோயிலுக்கு வெளியே. ஃபீமேல் வாய்ஸஸ் ஆர் ஹர்ட் அவுட் சைட் த டெம்பிள். ஹி லுக்ஸ். Voices here at this time of night, lights, who could be coming here now? என்னது இந்த நேரத்துல, ராத்திரி 12 மணி இருக்கும் போல இருக்கு, இந்த கோயில்ல இப்படி பாலடைஞ்ச கோயில்ல யாரு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு. ஒரு மாதிரி விளக்கு அந்த வெளிச்சம் மட்டும் தெரியுது, ஓகே, ஒளி வெளிச்சம் மட்டும் தெரியுது. ஹி இஸ் சீயிங் தட் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹி ஹைட்ஸ் பிஹைண்ட் அ பில்லர். ஓடி போய் ஒரு பில்லர் பின்னாடி, அந்த கோயில்ல இருந்த ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. செவரல் ஃபிளேம்ஸ் என்டர் த டெம்பிள். பாத்தீங்கன்னா மனுஷங்க வரல, ஃபிளேம்ஸ் அப்படியே ஜுவாலைகள் உள்ள வருது. ஓகே, கிக்லிங், டாக்கிங் டு ஈச் அதர் இன் ஃபீமேல் வாய்ஸஸ். அந்த ஃபிளேம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்கள் மாதிரி பேசிக்கிட்டு வருது. ஸோ இதெல்லாம் மித்துல இருந்து எடுக்கிறது. அந்த கதைகள், வாய்வழி கதைகள் இப்படிதான் இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஃபிளேம்ஸ் தான் பேசிட்டு வருது. மேன் சொல்றான், I don't believe it. They are naked lamp flames, no wicks, no lamps, no one holding them, just lamp flames on their own floating in the air. இது என்னது? இது விளக்கு இல்ல, திரி இல்ல, எண்ணெய் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா வெறும் அந்த
ஒளி மட்டும், அதாவது அந்த ஜுவாலைகள் மட்டும் பறந்து வருதே, அப்படியேவும் ஏர்ல வந்துட்டு இருக்குதே. இஸ் தட் ஈவன் பாசிபிள்? இதெல்லாம் நடக்குமா? இது சாத்தியமா? அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். another 3 or 4 flames enter talking among themselves. ஒரு 3-4 flames வந்துட்டு இருக்கு. flame 3 addressing flame 1 which is ready in the temple. hello, what a pleasant surprise, you're here before us tonight. ஏன்னா இன்னைக்கு நீ சீக்கிரமே வந்துட்டேன்னு ஒரு flame இன்னொரு flame பார்த்து கேக்குது. the master of our house, wet as flint he is convinced his wife has a hole in her palm, so he buys all the groceries himself. This evening before the dark was even an hour old, they ran out of kushbi oil. The tin of peanut oil didn't go far. The bowl of castor oil was empty anyway, so they had to retire to bed early and I was permitted to come here. Laughter. Okay, அப்போ அந்த ஒவ்வொரு ஃப்ளேமும் நீ எப்படி இன்னைக்கு வந்துட்ட, சீக்கிரமே வந்துட்டு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்ல, எல்லார் வீட்லயும் லேம்ப் லைட்டு தான். அந்த லேம்ப் லைட்ல இருந்து தான் ஒரு லைட் கிளம்பி, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க நீ என்னைக்கும் லேட்டா வருவியே, உங்க வீட்டுல விளக்கு அணைக்க ரொம்ப நேரம் ஆகுமே, இன்னைக்கு எப்படி சீக்கிரம் வந்த அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஃப்ளேம் சொல்லுது, இல்ல இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப கஞ்சம், ஒய்ஃப் ரொம்ப செலவு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் அவர் தான் வாங்குவாரு, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவாரு. அதனால என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா எந்த ஆயிலுமே இல்ல, எல்லா ஆயிலும் தீர்ந்துச்சு, அதனால சீக்கிரமா விளக்கணிச்சிட்டாங்க. ஸோ ஐ கேம் அவுட் ஹியர் அப்படின்னு சொல்லுது. ஓகே, எல்லா ஆயிலும் தீர்ந்துச்சு. ஸோ தே ரிட்டையர் டு பெட் ஏர்லி, சீக்கிரமா தூங்க போயிட்டாங்க. ஐ வாஸ் பெர்மிட்டட் டு கம் ஹியர், விளக்கணிச்சதுனால நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு. லாஃப்டர், சிரிக்குது. உடனே அடுத்த ஃப்ளேம் சொல்லுது, sneering, kushbi oil, peanut oil, how disgusting, my family comes from the coast, we won't touch anything but coconut oil. ஐயா, இந்த மாதிரி ஆயில் எல்லாமா நீங்க யூஸ் பண்ணுவீங்க, எங்க வீட்ல எல்லாம் ஒன்லி கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ளேம் சொல்லுது. ஏன்னா நாங்க எங்க இருந்து வரோம் தெரியுமா, கடற்கரை ஓரமா வர்றோம், நிறைய மரங்கள் இருக்கும், ஸோ நாங்க கோகனட் ஆயில் மட்டும்தான் எங்க வீட்டுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொலாக். ஓகே, அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ப்ரொலாகா. ஃப்ளேம் 1, பட் அட்லீஸ்ட் ஐ கம் ஹியர் எவ்ரி நைட். வாட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் த kerosene flame? she hasn't been seen here for months, she is one of the first tonight. இது என்னது, இது என்ன கேக்குறியே? ஃபர்ஸ்ட் பேஸ்ட்ல அந்த ஃப்ளேம் சொல்லுது, என்ன மட்டும் கேட்குற லேட்டா வர்றேன்னு, எங்க வீட்டுல குஷ்பி ஆயில், பீனட் ஆயில், இல்லைன்னா சிறு கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி ஏதோ சாதாரண நாட்டு எண்ணெய்கள். ஓகே, இதெல்லாம் இல்லைன்னா நீ சிரிக்கிறியே, கெரசின் ஆயில் ஒண்ணு வருமே, அது இன்னைக்கு என்னைக்கும் லேட்டா வரும், இல்லைன்னா வரவே வராது, இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்டா நிக்குது, அதான் ஒண்ணுமே கேட்கல நீ அப்படின்னு. Flame 4 சொல்லுது, actually from today on I don't think I will have any difficulty getting out and early. They love, இன்னமேட் நானும் சீக்கிரம் வந்துருவேன் அப்படிங்குது. Why, what happened? Tell her, உன்னை சொல்லு என்னாச்சு அப்படின்னா, my master had an old ailing mother, her stomach was bloated, her back covered with bed sores, the house stank of cough and phlegm, pus and urine. No one got a wink of sleep at night. Naturally, I stayed back too. The old lady died this morning, leaving behind my master and his young wife, young and juicy as a tender cucumber. I was chased out fast. Giggles. Okay, Flame 4 சொல்ற ரீசன் ரொம்பவே காமெடியா இருக்கு. எங்க வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு ஓல்டு லேடி இருந்தாங்க. அவங்க நைட் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு, இருமிக்கிட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டே இருந்தாங்க. டுவர்ட்ஸ் டெத் பெட்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்ததுனால என்னை வெளியவே அனுப்ப மாட்டாங்க. நைட் ஃபுல்லா எல்லாம் முழிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க எங்க மாஸ்டருக்கு ஒரு யங் ஒய்ஃப் வேற இருக்காங்க, அதனால சீக்கிரங்களை அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிண்டலா சிரிக்குது. ஓகே, யூஆர் லக்கி, மை மாஸ்டர்ஸ் ஐஸ் ஹாவ் டு ஃபீஸ்ட் ஆன் ஹிஸ் wife limb by limb if the rest of him is to react. So we lambs have to be a witness to what is better left to the dark. So அதுவுமே கிண்டல். ஆமா நம்ம மாஸ்டர் கிண்டல் அடிச்சுட்டு அதுவும் பேசிட்டு இருக்கு. They all talk animatedly. New flames come and join them. They group and regroup, chattering. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபிளேம்ஸ் வருது. ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் லேம்ப்ல இருக்கக்கூடிய ஃபிளேம்ஸும் கிளம்பி வந்துருச்சு அங்க. ஓகே, man to the audience, I heard that when lamps are put out in the village, the flames gather in some remote
peace and spend the night together gossiping. So this is where they gather. அவன் சொல்றான் ஆடியன்ஸ் பார்த்து, நான் கேள்விப்பட்டிருக்கனே இது மாதிரி எல்லா வீட்லயும் விளக்கணைச்சோன்னா அந்த தீபங்கள் எல்லாம் கிளம்பி இப்படி ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருமா, சேர்ந்து அன்னைக்கு பொழுது அவங்க வீட்டுல நடந்த கதையெல்லாம் பேசுமா, கேள்விதான் பட்டிருக்கேன், இன்னைக்குதான் நேரா பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். A net flame enters and is enthusiastically greeted. இன்னொரு flame வருது, எல்லாரும் அதை வெல்கம் பண்றாங்க. You are kind, it is well past midnight. There was such a to do in our house tonight. What happened? Tell us. ஐயோ எங்க வீட்டுல வேலை அப்படின்னு இந்த நியூ flame சொல்லுது. You know I have only an old couple in my house. Tonight the old woman finished eating, swept and cleaned the floor, put away the pots and pans and went to the room in which her husband was sleeping. And what should she see but a young dressed woman, rich in new saree, step out of the room. Okay, rich new saree, step out of the room. இந்த நியூ ஃப்ளேம் சொல்லுது, ஐயோ எங்க வீட்டுல நடந்த கதையை இன்னைக்கு கேட்கணுமே. இன்னைக்கு ஆக்சுவலா எங்க வீட்டுல ஒரு ஓல்டு கப்பல் தான் இருக்காங்க, வயசான ஒரு தாத்தா பாட்டி தான். ஆனா எங்க அந்த பாட்டி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ஓல்டு உமன் வந்து ஆஃப்டர் ஃபினிஷ் ஈட்டிங் எல்லாம் கிளீன் பண்ணி உட்டன்சில்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு she went into her husband's room. அங்க பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து இவங்க உள்ள போக உள்ள இருந்து நீட்டா ட்ரெஸ் பண்ண ஒரு லேடி வெளியே வர்றாங்க. young woman dressed in rich new saree step out of the room. Husband's roomல இருந்து ஒரு young lady வராங்க. The moment the young woman saw my mistress, she ran out of the house and disappeared into the night. Okay, அந்த young woman வந்து old woman பார்த்தோன்னா ஓடி போய் நைட் அந்த இருட்டுக்குள்ள மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. The old woman woke her husband up and questioned him, but he said he knew nothing, which started the rumpus. Old woman உடனே ஹஸ்பண்டை எழுப்பி என்ன நடந்தது யார் இதுன்னு கேட்க, ஹஸ்பண்ட் வந்து திருன்னு முழிக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அடிச்சு சத்தியம் பண்றாரு. அதுல பெரிய கலாட்டாவாய் போச்சு அப்படின்னு அந்த நியூ ஃபிளேம் சொல்லுது. பட் who was the young woman? அப்போ அந்த மற்ற ஃபிளேம்ஸ் எல்லாம் கேக்குது, அந்த யங் உமன் அப்ப யாரு? How did she get into your house? அந்த உமன் எப்படி உள்ள வந்தா அப்படின்னு நியூ ஃபிளேம், let me explain. My mistress, the old woman, knows a story and a song, but all these years she has kept them to herself, never told the story nor sung the song. So the story and the song were being chalked, imprisoned inside her. இப்போ இன்னொரு கதை என்னன்னா, அந்த ஃபிளேம் அந்த வந்த ஃபிளேம் சொல்லுது, வீட்டுல ஒரே கலாட்டான்னு வந்தது இல்லையா, அந்த ஃபிளேம் சொல்லுது என்ன தெரியுமா, எங்க வீட்டுல இருந்த அந்த பாட்டிக்கு அந்த ஓல்டு உமனுக்கு ஒரு கதை தெரியும். ஆனா அந்த கதையை அவங்க வெளியே யார்கிட்டையுமே சொல்லல. அந்த ஸ்டோரியை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. அதனால அந்த ஸ்டோரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவளுக்குள்ளேயே அப்படியே லாக்கா இருந்துதான் அந்த பாட்டிக்குள்ளேயே. அந்த ஸ்டோரிக்கு வெளியே வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த பாட்டி வந்து வெளியே யாருக்கிட்டையுமே அந்த ஸ்டோரியை சொல்லல. ஸோ அது ரொம்ப இதா இருந்திருக்கு, ரொம்ப சிறை கைதி மாதிரி அவளோட மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் ஆஃப்டர்நூன் த ஓல்டு உமன் took her usual nap after lunch and started snoring. இன்னைக்கு மதியம் அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க மதியம். அப்புறம் and started snoring, அப்படியே கொரட்டை விட்டாங்க. The moment her mouth opened, the story and the song jumped out and hid in the attic. அவளோட வாயை திறந்து அவ கொரட்டை விட்டோன்னு அந்த ஸ்டோரியும் அந்த சாங்கும், அவளுக்கு தெரிஞ்ச அந்த சாங்கும் ஸ்டோரியும் வெளியே குதிச்சு வந்துருச்சு. வெளியே குதிச்சு வந்து அட்டிக்ல அந்த மேல இருக்க அந்த அட்டால் சொல்லுவாங்களா, அது மாதிரி இடத்துல ஒளிஞ்சுக்குச்சு. At night when the old man had gone to sleep, the story took the form of a young woman and the song became a saree. Night அந்த ஓல்டு மேன் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரி ஒரு பெண்ணா மாறிடுச்சு, அந்த சாங் ஒரு சாரியா மாறிடுச்சு. The young woman wrapped herself in the saree and stepped out. அந்த ஸ்டோரி யங் உமனா மாறிடுச்சு, அது அந்த சாரி எடுத்து கட்டிக்கிச்சு. Just as the old lady was coming in. ஓகே, அது கரெக்டா வெளியே போக அந்த ஓல்டு உமன் உள்ள வந்தாங்க. Thus the story and song created a feud in the family and were revenged on the old woman. இத்தனை நாளா மனசுக்குள்ளே கதையை வச்சிருந்தாங்க இல்லையா, வெளியே யார்ட்டையும் சொல்லாததுனால அந்த பாட்டிய பழி வாங்கிட்டு, ஏன்னா அவங்க வீட்டுல என்ன பிரச்சனையாவே கிடக்க போகுது. ஸோ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பழி வாங்கிருச்சு அந்த ஸ்டோரியும் அந்த சாங்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளேம் வந்து ஸ்டோரி சொல்லுது. உங்களுக்குலாம் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கு.
flame one. So if you try to gag one story, another happens. So ஒரு ஸ்டோரியை மறைச்சா இன்னொரு ஸ்டோரி வருது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பட் வேர் ஆர் தே நவ், த புவர் திங்ஸ்? ஐயோ பாவம், இப்போ அவங்க 2 பேரும் இந்த இருட்டில் எங்க இருப்பாங்க? அந்த ஸ்டோரியும் சாங்கும். ஹவு லாங் வில் தே ரன் அரவுண்ட் இன் த டார்க்? வாட் வில் ஹேப்பன் டு தெம்? எப்படி இருட்டுக்குள்ள எங்க போய் ஒளியுவாங்க அப்படின்றப்போ நியூ ஃப்ளேம். ஐ saw them on my way here. I saw them. இங்க வந்து it should be I saw. Okay. I saw them on my way here and told them to follow me. நான் வந்து வரும் வழியில அவங்களை இங்க பார்த்தேன், இங்கேயே வாங்கன்னு சொல்லி அட்ரஸ் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். They should be here any moment. அதனால இங்க அவங்க வந்துடுவாங்க. There they are, the story with the song. அதோ பாருங்க வந்துட்டாங்க, அந்த ஸ்டோரியும் சாங்கும் வந்துட்டாங்க பாருங்க அப்படின்ட்டு. The story in the form of a woman dressed in a new colorful saree enters, acknowledges the enthusiastic welcome from the flames with a languid wave of the hand and goes and sits in a corner looking most despondent. இப்போ ஸ்டோரி என்ன பண்ணுது? அழகா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கு. அந்த சாங் தான் சாரியா மாறி இருக்கே. ஸோ இட் ஹஸ் கம் தேர். எல்லாரும் வந்து அதை ப்ரைஸ் பண்றாங்க, வாவான்னு எல்லாம் வெல்கம் பண்றாங்க. அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு போய் ஒரு ஓரமா ஆனா ஒரு மாதிரி கவலையா உட்காந்துருக்கு. தி ஃப்ளேம்ஸ் கேதர் ரவுண்ட் ஹர். ஃப்ளேம்ஸ் எல்லாம் அதை சுத்தி போய் நின்னுக்குது. நியூ ஃப்ளேம், come on, why are you so despondent? We are here and free the whole night. We will listen to you. பாரு, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? கதை தானே உனக்கு சொல்லணும், சொல்லு, எங்கிட்ட சொல்லு, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுது ஸ்டோரி. Thank you, my dears. It is kind of you. But what is the point of your listening to a story? You can't pass it on. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து என்கிட்ட இருந்து கதை கேட்கறதுக்கு. பட் என்ன பிரயோஜனம் அதனால? நீங்க இந்த கதையை எப்படி பாஸ் ஆன் பண்ண முடியும்? நீங்களும் உங்களுக்குள்ளேயே தானே வச்சுக்க முடியும். ஸோ இட் இஸ் நோ யூஸ் டெல்லிங் த ஸ்டோரி டு யூ. இந்த கதை ரொம்ப நல்ல கதை, இது எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதான் நல்லா இருக்கும். என் கதை வந்து வெளியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு அது சொல்லுது. ஃப்ளேம்ஸ், that's true. ஆமா உண்மைதான். what can we do? wish we could help. எங்களுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான், என்ன பண்றது? While the flames make sympathetic noises, the man jumps up from behind the pillar and grabs the story by her wrist. இவங்க எல்லாம் அப்படி ஐயோ என்ன பண்றதுன்னு அச்சோச்சோன்னு அச்சு கட்டிட்டு இருக்கிறப்போ அந்த மேன் என்ன பண்றான்னா அப்படியே உள்ள குதிக்கிறான். குதிச்சு அந்த ஸ்டோரியை டபக்குன்னு எல்லாம் அப்படியே ஐயோ அப்படின்னு களைய போறப்போ அந்த ஸ்டோரி கையை பிடிச்சிடுறான். மேன் சொல்றான், ஐ வில் லிசன் டு யூ. நான் உன் கதையை கேட்கிறேன். தி ஃப்ளேம்ஸ் ஃப்ளீ ஹெல்த் ஸ்கெல்டர் இன் டெரர். எல்லா ஃப்ளேம்ஸ் எல்லாம் ஓடுது அங்கிட்டும் இங்கிட்டும். தி ஸ்டோரி ட்ரகிள்ஸ் டு ஃப்ரீ ஹர் செல்ஃப். ஸ்டோரியும் அப்படியே கையை விட சொல்லி வம்பு பண்ணுது. ஸ்டோரி, ஹூ ஆர் யூ? லெட் மீ கோ அப்படிங்குது. மேன், வாட் டஸ் இட் மேட்டர் ஹூ ஐ ஆம்? ஐ லிசன் டு யூ. இஸ்ன்ட் தட் எனஃப்? ஐ ப்ராமிஸ் யூ ஐ லிசன் ஆல் நைட். இப்ப தயவு செஞ்சு கதையை சொல்லு, நான் நைட்டு ஃபுல்லா உன் கதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தி ஸ்டோரி ஸ்டாப் ஸ்ட்ரகிளிங். இப்போ அந்த ஸ்டோரி வந்து கதை தானே கேட்கிறேன்னு சொல்றான். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டான் போல இருக்குன்ட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதை நிப்பாட்டிட்டு தேர் இஸ் அ நியூ இன்ட்ரெஸ்ட் இன் ஹர் வாய்ஸ். அப்படியா, நீ என்கிட்ட கதை கேட்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, யூ வில், நீ கதை கேட்பியா? எஸ், குட், தென் லெட் மீ கோ. சரி அப்ப விடு. ஹி டஸ் நாட், ஆனா விட மாட்டான். ஐ நீட் மை ஹேண்ட்ஸ் டு ஆக்ட் அவுட் த பார்ட்ஸ். என் கையை விடு, அப்பதான் நான் நடிச்சு காமிக்க முடியும் அப்படிங்குது ஸ்டோரி. ஹி லெட்ஸ் ஹர் கோ, விட்டுடுறான். there is a condition however. அது சொல்லுது, ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? you can't just listen to the story and leave it at that. you must tell it again to someone else. இந்த கதையை கேட்டுட்டு அப்படியே நீ விட்டுறக்கூடாது, வெளியில மத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் கண்டிஷன் அப்படின்னு ஸ்டோரி சொல்லுது. that I certainly shall if I live. நான் வந்து உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பா சொல்றேன். but first I must be alive to that reminds me I have a condition too அப்படிங்கிறான். ஓகே, ஆனா அதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே, அப்பதான் நான் உன் கதையை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற. ஆனா உயிரோட இருந்தாலும் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கே அப்படின்னு. எஸ், ஐ மஸ்ட் நாட் டோஸ் ஆஃப் டூரிங் த டேல். இஃப் ஐ டூ ஐ டை. ஆல் யூர் டெல்லிங் வில் பி வேஸ்டட். இங்க பாரு, நான் கதை நீ சொல்றப்ப நான் தூங்கக்கூடாது. நான் தூங்கிட்டேன் அப்படின்னா நான் இறந்துடுவேன், என்னோட சாபம் அது. ஆல் யூர் டெல்லிங் வில் பி வேஸ்டட். நீ சொல்ற கதையெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஸ்டோரி, as a self respecting story, this is at the least I can promise. ஸ்டோரி சொல்றது, இங்க பாரு, நான் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டிங் ஸ்டோரி, செல்ஃப் ரெஸ்பெக்டிங் மேன் மாதிரி அது சொல். செல்ஃப் ரெஸ்பெக்டிங் ஸ்டோரி நான் அடிச்சு சொல்ல முடியும், என் கதையை கேட்டு நீ தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையாவது ப்ராமிஸ் பண்ண முடியும். ஆல் ரைட் தென் ஸ்டார்ட். சரி கதையை சொல்லு. சடன்லி, பட் நோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஐ டேக் பேக் மை வேர்ட். ஐ கான்ட் ரிப்பீட் தி ஸ்டோரி. ஐயோ நிப்பாட்டு, நான் சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறேன், உன் கதையை நான் திரும்ப சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அண்ட் ஒய் நாட்? ஏன் அப்படின்னா,
I've just now taken a vow not to have anything to do with themes, plots or acting. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒரு சபதம் எடுத்தேன். நான் வந்து கதை சொல்ல மாட்டேன், யாருக்கும் ஸ்டோரி சொல்ல மாட்டேன், பிளாட், ஆக்டிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன். If I live, I don't want to risk any more curses from the audience. நான் உயிரோட இருந்தேன்னா திரும்பவும் ஆடியன்ஸ்ட இருந்து சாபங்கள் வாங்க விரும்பல அப்படின்னா ஸ்டோரி கெட்ஸ் குட் பை தென் வி மஸ்ட் பி கோயிங். அப்பனா விடு, நான் போறேன் அப்படிங்கிறான் அப்படின்னு ஸ்டோரி சொல்லுது. மேன் வெயிட், டோன்ட் கோ ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஓகே, திங்ஸ் ஐ சப்போஸ் ஐ ஹாவ் நோ சாய்ஸ். அவனா யோசிக்கிறான், வேற சாய்ஸே இல்லை எனக்கு. நான் உயிரோட இருக்கேன்னா உன் கதையை கேட்கணும், நான் கதையை வெளியே சொல்லணும், என் ப்ராமிஸை நான் கெட் பேக் பண்ணணும் டு த ஆடியன்ஸ். ஸோ நவ் யூ நோ வை திஸ் பிளே இஸ் பீயிங் டன். ஐ ஹாவ் நோ சாய்ஸ். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆடியன்ஸ் பார்த்து சொல்றான், எதுக்காக இந்த இது என்னதுன்னா இந்த பிளேயை உங்க முன்னாடி எனாக்ட் பண்ண போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு வேற வழியே இல்லை. பியர் வித் மீ ப்ளீஸ், என்னை மன்னிச்சிருங்க. as you can see it is a matter of life and death for me. இது வாழ்வா சாவா போராட்டம் எனக்கு. அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த டிராமா போடுறேன். calls out musicians please. musicians enter and occupy their mat. ஓகே, எல்லாம் வந்துடுறாங்க. அதனாலதான் நான் இப்ப அவன் கதை கேட்டு முடிச்சுட்டான்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த கதையை வந்து இப்போ அவன் எனாக்ட் பண்ண போறான். என்னன்னா அவன் ஸ்டோரி எழுதிட்டான். அந்த மேன் வந்து ஸ்டோரி எழுதியாச்சு. அந்த ஸ்டோரியை ஆடியன்ஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போறான். இதுதான் இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி நடந்த ப்ரொலாக். Okay, throughout the rest of the play, the man and the story remain on the stage. The flames to listen attentively though from a distance to the story. Go on. ஓகே, ஃப்ளேம்ஸ் எல்லாம் அப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்டோரியும் அந்த கதையை சொல்கிற மாதிரி இவன் வந்து அந்த முசிஷியன்ஸ் வச்சு அந்த பிளேயை வந்து நடத்துகிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஹவு த ப்ரொலோக் ஹேஸ் ஸ்டார்டட் இன் நாகமண்டலா. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இட் வுட் பி லவபிள் ஸ்டோரி. ஒரு மித்து தான் இது. இந்த வாய்வழி கதைகள், வழி வழியா பாட்டி கதை தான் இது. ஸோ ரொம்ப நம்ப முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கும். But it would be an interesting story. So this is the prologue. I have completed the first episode with this. So I hope you like the explanations. Like, comment, share and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.